20 ஏஜ் டு 35 இல்லை 40 கூட இருக்கட்டும். இந்த ஏஜ் கேட்டகரி உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பாண்டை பற்றி பரவலாக பேசுகிறனால அதில் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது யார் எந்த ஏஜ் கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிட்டையர் ஆனவங்க. ஓகேங்களா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு பல்க் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் எடுத்து நம்ம பாண்டில் போடும்போது அதில் வர இன்கம் வச்சு நம்மளால் லீவ் பண்ண முடியும். பட் ஆனால் 19 ஏஜ் கேட்டகரி, இந்த 30 ஏஜ் கேட்டகரி எல்லாருமே நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க ஒரு லைஃப் ஃபேஸ் அது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பிக் பண்ணி தயவு செஞ்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பாண்டு பக்கம் யார் போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிற மக்கள் மட்டும்தான் கண்டிப்பாக போகணும். அதே மாதிரி எனக்கு ரெகுலர் இன்கம் சோர்ஸ் வந்து மந்த்லி எனக்கு பே அவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மக்கள் மட்டும்தான் போகணும். அதே மாதிரி பல்கான அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்ம அதாவது இப்போ என்னோடய ஏஜ் 19 ஏஜ், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் பிக் பண்ணுறதுக்கு எனக்கு தயாராக இருக்கணும். ஓகே, ரிஸ்க் எடுக்கிறது நான் தயாராக இருக்கணும். பட் ஆனால் பாண்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. இது போல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பணத்தை பணமாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 19 ஏஜ் மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோலோட நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.